வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். இன்னைக்கு 29 பிப்ரவரி 2024. இந்த நவம்பர் மாசம் எக்ஸாம் எழுதணும். 2024 நவம்பர் மாசம் இன்டர் எக்ஸாம் எழுதணும்னா நீங்க இன்னைக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது தான் ரூல். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் 15ஆம் தேதி 16ஆம் தேதியே பிப்ரவரி மாசம் ஃபீஸ் கட்டிட்டேன், டெபிட் ஆயிடுச்சு அக்கௌண்ட். ஆனா எனக்கு இன்னி வரைக்கும் ஐசிஐல இருந்து எந்த மெயிலும் வரல, அப்ரூவல் வரல. இப்போ அவங்க இன்னொரு 4 நாள் கழிச்சு அப்ரூவ் பண்றாங்கன்னா நான் நவம்பர் மாசம் எக்ஸாம் எழுத முடியுமா எழுத முடியாதா அப்படின்ற கேள்வி வருது. இது மோஸ்டா யாருக்கு வருதுன்னா டைரக்ட் என்ட்ரி தான் வருது. ஃபவுண்டேஷன் இந்த பிரச்சனை கிடையாது. நான் ஃபவுண்டேஷனுக்கு நீங்க ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஐசிஐலயே நீங்க இன்டருக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்கன்றது அவங்களே நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. ஸோ யூ ஆர் ஆல்ரெடி எலிஜிபிள் ஃபார் இன்டர்ன்ற மாதிரி தான். அவங்க எந்த விதமான மார்க் ஷீட்டையும் செக் பண்ண வேண்டியது இல்லை. ஒருவேளை ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களோட மார்க் ஷீட்லாம் செக் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு 4-5 நாள் டைம் பிடிச்சிருக்கும். 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட்லாம் செக் பண்றதுக்கு டைம் பிடிச்சிருக்கும். பட் ஆனால் இன்டரை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் பசங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்க ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணது ஐசிஐ டேட்டா பேஸ்ல இருக்கும். அவங்களோட பழைய மார்க் ஷீட்லாம் செக் பண்ணுற அவசியம் இல்லை, சட்னி ஏற்றிடலாம். ஒருவேளை கூட சில பேருக்கு ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டா கூட 10th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் சில பேருக்கு. அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாவே இருந்திருக்காது. ஏன்னா ஃபவுண்டேஷனே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு அதுதான் பேஸ். ஆனா இந்த டைரக்ட் என்ட்ரிக்கு அந்த 5 செமஸ்டர் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்றதுக்கு டைம் ஆகும். அது யாரோ ஒருத்தர் உட்காந்து ஐசிஐல வெரிஃபை பண்ணணும். திருதுப்புன்னு எக்கச்சக்க பேர் என்ன இப்ப டைரக்ட் என்ட்ரி ரெஜிஸ்டர் பண்றவங்க எல்லாம் ஆக்சுவலி எப்ப பண்ணியிருந்திருக்கணும்னா இந்த மாதிரி இது ஒரு சீசன் டைம். அதாவது இந்த ஃபவுண்டேஷன் ரிசல்ட் இன்டருக்கு போறது ஒரு சீசன் டைம். இந்த டைம்ல ஆக்சுவலி நீங்க பண்ணியிருக்க கூடாது. நீங்க ஒரு நான் சீசன் டைம்ல பண்ணியிருந்தா உங்களுக்கு ஈஸியாவே உள்ள கொடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க ஒரு சீசன் டைம்ல பண்ணதுனால எக்கச்சக்க ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள போயிருக்கும். எக்கச்சக்க பேர் query போட்டிருப்பாங்க. ஐசிஐ பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட ஒரு பெரிய டீம் இருக்காது, ஓரளவுக்கு ஒரு சின்ன டீம் தான் இருக்கும். என்னதான் அவங்க டிசிஎஸ் கிட்டயோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, அவுட் சோர்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருந்தாலும் ஒரு 5 மாசத்துல வர அப்ளிகேஷன் 10 நாள்ல வந்துச்சுன்னா எவ்வளவா பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதனால கிட்டத்தட்ட 10 நாள் 12 நாள் எடுத்துட்டாங்க டைரக்ட் என்ட்ரி ஃபார்ம் அப்ரூவ் பண்றதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சிடிஎஸ் போர்ட்டலுக்கு போய் லிங்க் ஆகுது, அதுக்கு ஒரு 2 நாள். அதுக்கப்புறம் தான் புக் ஆர்டர் பண்ண முடியும். அங்கேருந்து புக் வரதுக்கு ஒரு மினிமம் 15 நாள் ஆகுது இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல சொல்றேன். அதுக்கப்புறமும் புக் வந்துருது. இப்போ சென்னைக்கு வந்துருது, ஆனா வீட்டுக்கு தர மாட்டாங்க, நீங்க கலெக்ட் பண்ணிக்கிங்கன்றாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம்ல இருக்கு. இதுக்குள்ள ஒரு அகாடமி நீங்க கிளாஸ் போறதா இருந்தா 2 சப்ஜெக்ட் முடிச்சிருப்பாங்க, புக்கே கையில வந்திருக்காது, 2 சப்ஜெக்ட் முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இப்போ இதெல்லாம் விடுங்க, நிறைய பேருக்கு என்ன கவலைன்னா நான் நவம்பர் எக்ஸாம் எழுதலாமா அப்படின்றதுதான் பிரச்சனை. விஷயம் என்னன்னா மார்ச் மாசம் 5ஆம் தேதி அப்ரூவ் பண்ணாலும் உங்களோட அப்ரூவல் நடந்துருச்சுன்னா நீங்க என்னைக்கு காசு கட்டினீங்க, பிப்ரவரி 16ஆம் தேதி காசு கட்டினீங்கன்னா அன்னைக்கு டேட்ல இருந்து உங்களுக்கு வேலிடிட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு நவம்பர் எக்ஸாம் எடுத்துக்கான எலிஜிபிலிட்டி வந்துடும். ஆனா உங்க அப்ரூவல் ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஏதோ சப்பு இருக்குது ஏதோ சொன்னாங்கன்னா அப்போதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். 5 செமஸ்டர் மார்க் ஷீட் கரெக்டா இருக்குது, ஆனா ப்ராப்ளமே கிடையாது. ஏதோ ஒரு பேமெண்ட்ல பெண்டிங் இருக்கு, பேமெண்ட் பிரச்சனை இருக்குது, பேமெண்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கு, அந்த மாதிரி கேஸ்ல மட்டும்தான் பிரச்சனையே வரும். ஸோ பேமெண்ட் பிரச்சனை கிடையாது, பேமெண்ட் 100% போயிடுச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்லாம் பர்ஃபெக்டா இருக்குன்றத மனசுல வச்சுக்கோங்க. இது 2 இருந்ததுன்னா அவங்க லேட்டா அப்ரூவ் பண்ணா கூட பேக் டேட்ல தான் அப்ரூவ் பண்ணுவாங்க, கவலை கிடையாது. நன்றி.